ஜட்ஜி வந்து ரொம்ப நோட்ஸ் எடுக்கிறாரு. எப்படியும் தெரியுது ஜட்ஜி. அருமையான பேச்சு மஞ்சு, நல்லா கலக்கிட்டீங்க. மஞ்சு நேற்று 2 நாட்கள் தான் அவர்களுக்கு அவகாசமே இருந்தது இந்த பன்றிப்பட்டத்தில் பற்று பார்ட்டிசிபேட் பண்ண, தன்னுடைய பேச்சை தயார் பண்ணவும் 2 நாட்களில் இவ்வளவு அழகாக பேசி அழகான கருத்துக்களை தெரிவித்தார். அடுத்ததாக தந்தையின் சார்பாக பேசப் போகிறது. எல்லா பட்டிமன்றங்களையும் கலந்து கொண்டு எல்லாரையும் மகிழ்க்க வைத்து சிரிக்க வைத்து நகைச்சுவையில் மிகச்சிறந்த சென்னையா அவர்கள். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இங்கு குழுமி இருக்கும் தமிழ் மக்களே, எங்களை ஏளனமாக பார்த்து கொண்டிருக்கும் எதிர்கட்சியினரே, அதாவது தமிழ் தெரியும் எனக்கு மேடை கொடுத்துட்டான்ட்டு வந்து வாய்களையே பேசிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. எப்படி முல்லை பெரியாருடைய அணையில் இருக்கிற உண்மைகளை மறைக்க முடியாதோ அது மாதிரி இதிலையும் மறைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஜட்ஜி சொல்லும் போது ஒன்று சொன்னார், நீங்க கவனிச்சிங்களா, இங்க கொஞ்சம் பேர்ல மிகைப்படுத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எங்கேயோ ஓட்டினார். எந்த பக்கம் பார்த்தாரு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் தான் பார்த்தாரு. மிகைப்படுத்தி பேசுவது என்பது பெண்களுக்கு உரித்தான அழகு. அதை யாருமே அதனால மேக்கப் போடுறாங்க நினைக்கிறேன். சரியா சொல்றீங்க. அப்புறம் இன்னொன்னு உதாரணம் சொல்லும் பொழுது எங்கெங்க போறாங்க தெரியுமா உங்களுக்கு? அனிமல் கிங்டம், நேஷனல் ஜியோகிராபி பார்க்குற மாதிரி இருக்கு. போலாறு பேரு, கேங்குரு, எல்லாமே அனிமல் இன்ஸ்டிங் தான். அதாவது குழந்தை அம்மாவிடம் பாசம் காட்டுவது அனிமல் இன்ஸ்டிங். வேற எதுவுமே கிடையாது. தாய் பாசம் தந்தை பாசம் சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பாட்டை பத்தி என்னென்னமோ தாயை பத்தி எழுதிருக்கிறதாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுது எல்லாமே ஆண்கள். ஆண்கள் எப்படின்னா சின்ன குழந்தையில அந்த அனிமல் இன்ஸ்டிங் இருக்கிற போது கொம்பு சிவி விடுறது, என்னை பத்தி நல்லா எழுது அப்படின்னு அதான் செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு கண்பா பாவம். உண்மையிலே ஒவ்வொரு இடவையும் பட்டிமன்றம் கொடுக்கிற போது கண்பா நீ தான் 6 பேருக்கு பிடிக்கணும். கண்பாவுக்கு ஆள் பிடிக்கிற வேலை எப்ப பார்த்தாலும். அவருக்கு பிரச்சனை இல்லை, சுப்பு வந்துடுவாரு, பாலா இல்லைன்னா ஒருத்தர் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அது ஆட்கள் பிடிக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. லேடிஸுக்கு போய் 3 பேர் வேணும்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றாங்க, எப்படி போய் கண்பா உண்மைக்கு எதிராக பேசுறது, நாக்கு கூசாதா அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் பாருங்க. போன தடவை பேசல யாராவது ஒருத்தர் கலாவை தவிர, கலா வலுக்கட்டாயமா பிடிச்சிருக்காரு கணக்கு, அது வேற விஷயம். கடைசியில மஞ்சுக்கு 2 நாள் இருந்தது. ஏன்னா யாருமே வரல. நிலைமையில எப்படி அப்புறம் இன்னொன்னு தந்தை பாசம்னு சொல்றாங்க. உங்களுக்கு பாசம் யாரு? நம்ம அம்மாக்கள் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு வச்சிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளேட்ல எடுத்துட்டு பின்னாலேயே ஓடிட்டு இருப்பாங்க. நீங்க பார்க்ல எல்லாம் பார்த்துருக்கலாம், பிக்னிக் எல்லாம் போறாங்கலாம், பின்னால் ஓடிட்டு இருக்கு பார்த்தா நம்ம ஒரு இந்திய அம்மாவா தான் இருக்க முடியும். இது மாதிரி எப்ப பார்த்தாலும் ஊட்டிகிட்டே இருப்பாங்க. அது வேண்டாம்னு சொல்ல கேட்க மாட்டாங்க, ஊட்டிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதையே அப்பா கிட்ட எதிர்பார்ப்பாங்க, என்னங்க அவங்க கொஞ்சம் ஊட்டுங்களேன். என்ன இவங்க சொன்னாங்க, குழந்தைங்க அம்மா மடியில தான் தூங்கணும். எத்தனை தடவை கன்ஃபார்ம் மடியில் தூங்கணும்னு எனக்கு தெரியும். குழந்தைங்க கன்ஃபார்ம் மடியில் தூங்க நிறைய தடவை பார்த்துருக்கேன். சுஜாவே இதை கண்டிப்பா அக்னாலேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என் குழந்தைங்க என் மடியில் நிறைய நாள் தூங்கி இருக்குது. இதெல்லாம் அவங்க பார்த்ததுல போடுறது. இது மாதிரி ஓவர பாசம் கொடுத்து அந்த குழந்தைக்கு என்னைக்குமே தன் கையால் எடுத்து சாப்பிடணும்னு தோணவே தோணும். இது எப்படின்னா ஒரு மீன் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி டெய்லியும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ தந்தை என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பாங்க. எப்படி சாப்பிட்றது, சொந்த காலில் எப்படி நிற்கிறது, லாங் டைம்ல என்ன அப்படிங்கிறது. அப்படி இன்னொன்று குழந்தைன்னு சொல்றாங்க. குழந்தைன்னா இந்திய அம்மாக்களுக்கு எப்பவுமே அவன் குழந்தை தான். 12 வயசுனாலும் குழந்தை தான், 20 வயசுனாலும் குழந்தை, கல்யாணம் பண்ணி ஒய்ஃபோட வருவோம் அப்பவும் அவன் குழந்தை தான். அவன் பேரம் பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அவனை குழந்தைய தான் ட்ரீட் பண்ணுவான். ஆனா தந்தை அப்படி அல்ல. தந்தை என்னைக்குமே அவன் அடல்ட் ஆனோன்னு அடல்ட்டா ட்ரீட் பண்றாங்க.
இன்னொன்னு அந்த காலத்துல இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஓல்டன் டேஸ்ல அம்மா வீட்டுல இருந்தாங்க, குழந்தைங்க வீட்டுல இருந்தது, அப்பா வேலைக்கு போனாரு. அப்பா ஆபீஸ்ல 5 மணி நேரம் 5 மணி வரைக்கும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது குளிச்சு தலையில பூ வச்சு பொட்டு வச்சு இந்த கையில ஃபில்டர் காஃபி இந்த கையில ஒரு வடையோ போண்டாவோ வச்சுட்டு ரெடியா இருந்தாங்க. அப்போ பாசம் காட்டுறதுக்கு நிறைய டைம் இருந்தது அவங்களுக்கு. இன்னைக்கு அவங்க நினைச்சா கூட டைம் கிடையாது. 2 பேரும் வேலைக்கு போறாங்க, 2 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. கடைசியில வந்து பார்த்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு இவர் தான் எல்லா வேலையும் கவனிக்க வேண்டியிருக்குது. தந்தையோட தான் குழந்தை அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுது. தேங்க்யூ, முடித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல இப்படி இருக்கும் பொழுது உண்மையை மறைத்து பொய்யா பேசுறதுக்கு இதுக்கு எதுக்கு இந்த கொலை வரி? தேங்க்யூ.